விஜயனா, வாழ்த்துக்கள். எப்படியும் நீங்க நினைச்ச மாதிரி முதலமைச்சர் ஆயிட்டீங்க. எத்தனையோ பேரு ரத்தம் சிந்திருக்காங்க இந்த முதலமைச்சர் பதவிக்காக, வேர்வை சிந்தி இருக்காங்க, தொண்டைகிளிய கத்தி இருக்காங்க, எவ்வளவோ போராடி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பதவி உங்களுக்கு எளிதா கிடைச்சிருச்சு. மக்கள் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. தயவுசெய்து நம்பிக்கையை காப்பாத்துங்க. ஒரு ரசிகனா எனக்கு நீங்க முதலமைச்சர் ஆனது மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா ஒரு தமிழனா எனக்கு வலிக்குது. ஏன்னா இந்த மே மாதம் அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் எளிதா கடந்து போயிட முடியாது. ஒரு தமிழன் அவ்வளவு சீக்கிரத்துல கடந்து போயிட மாட்டான். ஏன்னா இதே மே மாசத்துலதான், மே 16, 17, 18 அந்த காலகட்டத்துலதான் ஈழத்துல லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து துள்ள துடிக்க கொல்லப்பட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த காங்கிரஸ் கட்சி. அப்படிப்பட்ட இந்த காங்கிரஸ் கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சு இன்னைக்கு அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுவும் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு பதவியேற்பு விழாவை நான் பார்த்தேன். இந்த பதவியேற்பு விழால வந்து ராகுல் காந்தி கையை நீங்க தூக்கி பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் தூக்கி காட்டும் போது அவ்வளவு கோபம். இந்த கைதாளரா நம்ம இனத்தை கொண்டொழிக்குது, இந்த கையை பிடிச்சி தூக்குறதுக்கு விஜய்க்கு எப்படி மனசு வருதுன்னு கோபம் வந்துச்சு. எப்படியோ நீங்க நினைச்ச மாதிரி முதலமைச்சர் ஆயிட்டீங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். எப்படியோ நீங்க விஜயனா முதலமைச்சர் ஆயிட்டாரு. பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால இனிமேலாவது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை அநாகரிகமா பேசுறது, அவங்க மேல அவதூறு பரப்புறது இதெல்லாம் செய்யாம, அதே மாதிரி மற்ற நடிகர்களுடைய படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காம மக்கள் பணி செய்யுங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் வரும். அதை சரியான முறையில எதிர்கொள்ளுங்க. நாகரிகமான முறையில பதில் கொடுங்க. யாருமே வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்ற மனநிலையில தயவு செய்து இருக்காதீங்க. அரசியல்னு வந்துட்டா வந்து விமர்சனங்கள் வரதான் செய்யும், குற்றச்சாட்டுகள் வைக்கதான் செய்வாங்க. அதுக்கு நம்ம எப்படி நாகரிகமான முறையில பதிலடி கொடுக்குறோம் அப்படின்றதான் இருக்கு. அதனால பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் செய்த தவிர தயவு செய்து நீங்களும் செய்யாதீங்க. தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியா மாத்தாம இருந்தாலும் பரவாயில்ல, நரகமா மாத்திராதீங்க. வாழ்த்துக்கள்.